அப்படியா? அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. அன்னபூர்ணி, நம்ம வம்சம் தழைக்கிறதுக்காக ஆண்ட ஒரு அழகான வாரிசை கொடுத்திருக்கா. எந்த குறையும் இல்லாம அந்த குழந்தையை சீரும் சிறப்புமா வளர்க்க வேண்டியதா இனிமே நம்ம கடமை. எனக்கு குழந்தைக்கு பேர் சூட்டுற விழாவை ரொம்ப விமர்சையா கொண்டாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நிச்சயமா கொண்டாடுவோம். ஆமா, இந்த தங்க குட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம்? நான் நிறைய பேர் யோசனை பண்ணி வச்சிருக்கேன். அதுல உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லணும். அருணாச்சலம், சாமிநாதன், ஞான சம்பந்தம், திருஞானம், சிவசண்முகம். ஐயோ, நாட்டுப்புறம் ராஜா மாதிரி பிறந்திருக்கிற குழந்தைக்கு இப்படியா பேர் வைக்கிறது? கொஞ்சிருங்க. இப்போ ஒரு பேர் சொன்னீங்கல்ல, ராஜா, அதுதான் நல்ல பேர். அன்னபூர்ணி, இங்க வந்து குழந்தைய பாரு. அன்னபூர்ணி, என்னம்மா இன்னுமா ரெடி ஆகல? இன்னைக்கு ராஜாவோட காலேஜ்ல அவனுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதை நாம தான் போய் வாங்கணும்னு காலையில சொல்லிட்டு போறதானே. கம் ஆன், ரெடி, குயிக். இல்லைங்க, அந்த பரிசை வாங்குறதுக்காக ராஜாவே காலேஜுக்கு போயிட்டான். என்ன சொல்றேன்? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க. எனக்கு கிடைக்க போற பிரைஸை என் கையால வாங்கினதாமா எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வாயை மூடு. அவன் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டானா? உனக்கான அறிவு வேண்டாம். சாதாரண பையனா இருந்தா சந்தோஷமா அனுப்பியிருக்கலாம். ஆனா நம்ம ராஜா பகல் முழுக்க மனுஷனாவும் 6 மணிக்கு மேல பாம்பா மாறத தினம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க எப்படி வழி அனுப்பிச்சேன்? ஐயோ, நான் திரும்ப சொன்னேங்க, அவன் கேட்கல. எனக்கு தாமா முதல்ல பிரைஸ் கொடுப்பாங்க, நான் எப்படி 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எப்படி 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வர முடியும்? 5 மணிக்கு தானே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. மை காட், இப்பவே மணி 5 ஆகுது. 10 பேர் முன்னாடி நம்ம பையன் பாம்பா மாறி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுதா? மை காட், நாம தாமா ஜாக்கிரதையா இருக்கணும். இரு வரேன். பரிசு பெறும் மாணவர் விஜயசங்கர், 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம். இந்த வருடம் விளையாட்டுத் துறையில் சிறப்பாக சாதனைகள் புரிந்தவர் WR சந்திரன். எல்லா துறைகளிலும் முதலாவதாக வந்து சாதனை புரிந்து தன்னுடைய நன்னடத்தைக்காகவும் ஏனைய கல்லூரிகளுக்கிடையே நம்ம கல்லூரிக்கு நல்ல பெயர் வாங்கி தந்ததுக்காகவும் பரிசு வாங்க போறார். அந்த மாணவர் ராஜா.
நல்ல வேலை நேரத்துல போயிட்டேன். பேரையும் புகழையும் வாங்கிக்கிட்டு ஒரு புள்ள வீட்டுக்குள்ள வரும்போது எந்த தாயும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவா. அந்த கொடுப்பறதா நமக்கு இல்லாம போச்சு. இப்படி ஒரு புள்ளைய பெத்து காலம் பூரா வேதனை அனுபவிக்கிறத விட புள்ளையே இல்லைங்கிற குறையோடயே நாம இருந்திருக்கலாங்க. என்ன ராஜா, கும்பிட்டு கேட்கறதுக்கும் எங்க குறைய சொல்லி ஆடுறதுக்கும் ஒன்றை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்ல. மலடிங்கிற பேர் எனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு ஒரு புள்ளைய கொடுத்தேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த புள்ளைய இப்படி மறைச்சு மறைச்சு வளர்க்கும்படியா பண்ணிட்டே. இன்னமும் எங்க மேல உனக்கு இறக்கம் வரலன்னா உன்னை எங்களை கொண்டு போயிடு, இல்ல என் புள்ளைய மனுஷனாக்குமா. ஒரு நிமிஷம், இன்னைக்கு தான் உன் பாட்டு முதல்ல. உன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, உன் குரலை மட்டும்தான் கேட்டேன், உன் பேரை கேட்கலையே. பேர் என்ன? மீனாட்சி. உன் பாட்டு நல்லாதுன்னு சொன்னதுக்காக என்னை கட்டி பிடிச்சேன். அது இல்லைங்க, அது அங்க வாடா. என்னையா என்ன செவுத்துல அடிச்சிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆணுதே அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அது கூட உள்ள இறங்க மாட்டேங்குது. ஏதோ வெளியில அடிக்கிற பரவாயில்ல, அதே உள்ள அடிச்சிட்டு இருந்தேன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னமா பண்ணுவேன்? அதான் சொன்னேன் இல்லையா, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு. அப்ப விட்டுரு. ஆமா, நீ மட்டும்தான் இந்த வீட்டுல குடியிருக்கிறதா சொன்னே, கூட ஒரு நாயை வச்சிருக்கே. என் வசதிக்கு நாயை தான் வச்சுக்க முடியும், உங்களையா வச்சுக்க முடியும்? இங்க வருமா, அனாவசியமா நாய்கின்னு சொல்லாத. அது காதல் விழுந்தது வலி வலி வலின்னு கத்தும். இதை என் சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்குறேன். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, இதை தொட்டில போட்டுதான் பாப்பா பாப்பான்னு பேர் வச்சேன். யோ, நீ தொட்டில போட்டு பேர் வச்சியோ கட்டில போட்டு பேர் வச்சியோ, நாய் நாய் தானையா. நீ சொன்னா நம்ப மாட்டேயா, எங்க வீட்டுக்காரு போனதே ஒரு நாள் ஜிம்மின்னு ஒரு நாய் கடிச்சது ஐயா. போயிட்டாருன்னு சொல்றீங்க, ஒரு ரூபா அகலத்துக்கு பொட்டு வச்சிருக்கீங்க. போயிட்டாருன்னா மேல போயிட்டான்னு அர்த்தம் இல்லையா, நாய் கடிச்சு பைத்தியம் பிடிச்சி போயிட்டாரு. நல்ல மனுஷன், கொடுத்து வச்சவரு. என்னைக்கு அவரு போயிட்டாரோ அன்னைக்கே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுனா? அது இல்லையா, நாய் வச்சிருக்கிறவங்க கூட பழக்கூடாதுன்னு. ஆனா நீ எப்படியோ மூடி மறைச்சு நாயோட வீட்டுக்குள்ள வந்துட்ட. இங்க பாருமா,
நான் மூடவும் இல்ல மறைக்கவும் இல்ல. மத்தவங்க மாதிரி என் பாப்பா வளர்க்கல. ஏ பாப்பா, அம்மா ஒரு குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லும், ஆனா வாயில புண்ணும். அது மாத்திரம் இல்ல, காலையில எந்திரிச்சு குளிச்சு மொழி பயபக்தியா கந்த சஷ்டி கவசம் தலையில சொல்லும். அமாவாசை ஏகாதசிக்கு ஒரு பொழுது விரதம் இருந்து பட்டினி அடக்கும். ஆமா, இதுக்கு எப்படி அமாவாசை ஏகாதசில தெரியும்? நாங்க சொல்லுவோம்லோ. ஓஹோ. ஒரு முக்கியமான விஷயம், தெருவுல போய் கண்டத கலையே சாப்பிடாது. விளக்கம்பத்தை கண்டா இப்படி கலந்துக்கிற பழக்கம் இதுட்டையும் கிடையாது, என்கிட்டயும் கிடையாது. தெரியுதா? அப்பாடா, நீ இவ்வளவு சொல்றதுனால நான் நம்புறேன். ஜாகிரதையா பாத்துக்கோ. நாய. அம்மா. என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. இங்க பாரு, உன்னை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன். நீ எனக்கு டும்கா கொடுத்துறாத. உன்ன மாதிரி 30 பேரை வளர்த்தேன். அது வாயிலி வகத்துல வாங்கிட்டு கண்ட தெருநாயிலோட ஓடிடுச்சு. அதே மாதிரி நீ ஏதாவது குண்டக்கா மண்டக்கா பண்ணுன, உன்னை கூலிய தோண்டி புதைச்சு புதைச்சு. தெரியுதா? தெரியுதா? அப்பா டோட்டலா ரேஞ்சே மாறி இருக்குது. என்னடா ஆதி அண்ணே சைக்கமாக்குறியா? நல்லா இருக்கேனே. இப்பதானே உங்களை ஜெயிலுக்கு கூட்டி போனாங்க, அதுக்குள்ள 7 வருஷம் ஆச்சா? ஆயிடுச்சுன்னு கணக்கு பார்த்தானடா வெளியே விட்டுக்கிறானுங்க. டேய், உள்ள உங்க மாமனார பார்த்தேன், பாட்டிய பெண்டு கழட்டி நிக்கிறானுங்க. வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, நம்ம மீனாட்சி கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாதுண்ணே. இது கூட தெரியாம எதுக்கு அந்த ஊர்ல இருக்கிறீங்க? டேய் பண்ணிதே, மீனாட்சி கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாதுன்னு சொன்னதுக்கே அடிச்சிருக்கான், அதனால ஆயிடுச்சுன்னே சொல்லிடுவோம். கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே. நான் உள்ள இருக்கிறப்ப ஊர்ல எல்லாம் சேர்ந்து மீனாட்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ணா அண்ணே, நான் அந்த மீனாட்சியை சொல்லலண்ணே, நம்ம கோயில்ல இருக்க மீனாட்சியை சொன்னேன். சின்ன மாயாண்டி, நீ செத்துட்டுதா சொன்னாங்களப்பா? எதை திருட்டு பையன் சொன்னது? காடந்தை பேமானி சீவிராய். அதை விடு, எவனோ சொன்னான். இப்ப வந்துட்டேல்ல, போய் வேலைய பாரு. அவனுக்கு தென்னாவட்டா போயிடுச்ச. மீனாட்சி, மீனாட்சி, இந்த வீடு தானே, எங்க அவளை ஆளை காணோம்? ஒத்தையில இருந்தாலும் ஒழுங்கா தான் வச்சுக்கிறா. என்ன ஒரே ஒரு வருத்தம், திறந்து போட்டு போய்க்கிறா வீட்டை. ஏதோ நான் நுழைஞ்ச பரவாயில்ல, இதே ஒரு ஐயக்க நுழைஞ்சானா சாமான்ஜாட்ட தூக்கிட்டு சங்கத்தை முடிச்சுட்டு போயிருப்பான். வந்தா 4 புத்திமதி சொல்லணும். அதெல்லாம் நான் சொன்ன கேட்டுக்கலாம். யோ, வாச திறந்து இருந்தா மக்களையே உள்ள வந்து படுத்துருவீங்களே. யாரியா நீ? எந்திரியா. ஐயோ மீனாட்சி, டோட்டலா ரேஞ்சே மாறி இருக்கிறேமா. நான் தான் உன் தாய் மாம மாயாண்டி. நீதானா? ஆமா, எங்க வந்த? என்னமா இது, வராத மாமா வந்துக்கிறேன் இந்த கேள்வி கேக்குறிய? வந்துக்கிறவனுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு கும்பகோண வெத்தலை மடிச்சு கொடுத்து கட்டில அப்படியே என்ன படுக்க வச்சு காலை அமுக்கி விட்டுக்கிட்டே மாமா எப்ப வந்தீங்க, மாமா எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்டா அந்த ரேஞ்ச் எப்படி, அந்த லெவல் எப்படி? பரவாயில்ல விட, அதெல்லாம் அப்புறம் கத்துக்கலாம். இத பாத்தியா, உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு. ஆம்பூர் பாஷா பிரியாணி, இது திண்டிவனம் தினகரன் கடை அல்வா, இது மதுரை மல்லி மல்லி. இத பாருமா, புடவை பரிசு புடவை உனக்காக வாங்கிட்டு வந்துக்கிறேன், சாப்பிடு. இதெல்லாம் வாங்கிட்டு எதுக்காக வந்த? பரிசம் புடவை யாருக்கு? உனக்கும் எனக்கும் தான். ஆஹா, இன்னும் அதே நினைப்புலதான் இருக்கியா? இத பாரு, நானா உன் கழுத்தை பிடிச்சு தண்டதுக்கு முன்னாடி நீயா வெளியில போயிடு. ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கு. இருட்டும் கொதிக்கிறதான குழையும். என்னாச்சு, ஒரு நல்ல நாளா பார்த்து 4 பேரை கூப்பிட்டு இந்த தாலியை உன் கழுத்துல கட்டி உன்னை என் பொண்டாட்டியா கூப்பிட்டு போறதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் இப்பவே கட்டணும்னு சொல்லமா, 1 வாரம் 2 வாரம் போட்டோம், நான் இங்க தானே இருக்க போறேன். அதுக்குள்ள உன் மனசு மாறிடாதா? சூடா இருக்கும்போது சாப்பிடணும். நான் பிரியாணி சொன்னமா, துண்ணு அதுக்குள்ள நான் 2 ஒரே விட்டு வந்துடுறேன். யோ, என்னையா செவுத்துல அசிங்கம் பண்ற? அட ஒண்ணுமா, கால அரைக்குதுமா. அப்படியா? ஆமா, காலங்காத்தால பைய தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்ட? காய்கறி வாங்கத்தான். என்ன பண்றது, எல்லா வேலையும் நானே செய்யணும்னு ஆண்டவன் எழுதிட்டானே. அதுக்குதான் நான் ஒரு யோசனையோட வந்திருக்கேன். என்ன, கடையில போய் நீங்களே வாங்கி தரதா முடிவு பண்ணிட்டீங்களா? அது இல்லையா, உனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். நானும் பல விதமா பல ரூட்ல யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த பொண்ணு இது வரைக்கும் கிடைக்கலையே. அட, உன் விஷயமா தாயா நேத்து சாமிக்கு முன்னாடி பூ போட்டு பார்த்தேன், அதுல ரோசா பூ வந்தது. நீ வேணும்னா பாரு, நாளைக்கு ஒரு பொண்ணு ரோசா பூவோட உன் முன்னாடி வந்து நிப்பா.
கட்டிக்கிறியான்னு கேளு, உடனே கால்ல விழுவா. நிஜமாவா? சத்தியமா சொல்றியா? என் நாக்குல சரஸ்வதி குடி இருக்கா. நீங்க விட்டத்தான் வடக்கி விடுங்கன்னு நினைச்சேன். நாக்கையும் வடக்கி விட்டுருக்கீங்களா? சும்மா பேசிட்டு இருக்காம புறப்படுங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்கும். காய்கறி நான் வாங்கிட்டு வரேன். அப்படியே நெத்தியில் கரவன் வாங்கி மோர் குழம்பு வச்சிருங்க. வா வாப்பா. மோர் குழம்புல நெத்தில் கருவாடா? எதுக்கு? இல்லம்மா, இது உன் பூவா? ஆமா. இது உன் தோட்டத்துல பூத்ததா? ஆமாயா. வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். நீ நீ என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா? ஏய்யா, பொம்பளைனா உனக்கு என்ன கிள்ளிக்கிறியா போச்சா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து கட்டிக்கிறியான்னு கேப்ப? பொம்பளையத்தாமா கட்டிக்கிறியான்னு கேட்பாங்க. இப்ப என்ன ஆம்பளைய கேட்க முடியும்? அப்ப எதுக்குமா பூவை தூக்கி எறிஞ்ச? ஆமா, ஊர்லயே நீதான் பெரிய மன்மதன். உன் மேல பூவை போடுறாங்க. அதோ நிக்குதே அந்த நாய், என் கூடையில இருந்து பூவை தூக்கிட்டு வந்துருச்சு. தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சிருமா. மன்னிக்கிறதா? எப்ப ஒரு கல்யாணம் ஆன பொம்பளை பார்த்து இப்படி கேட்டியோ உன்னை மன்னிக்கவே கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சா? இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கழுத்துல தலையை காணோம். தாலி அடக்க வச்சிருக்கையா? ஆனா அந்த ரசீதாவது கழுத்துல தொங்க விட்டுக்கலாம்ல. கிண்டலா? யோ கிருஷ்ணா, அழகப்பா, காசி, சந்திரா எல்லாரும் ஓடியாங்க. தாலி எடுத்து ஓடியாங்க. ஏமா கண்டவங்கள கூப்பிடுற? கண்டவங்க இல்லையா, என் புருஷங்க. என்னது கூட்டணி முறையில குடும்பம் நடத்துறாங்களா? வீட்டுக்காரப்பா சும்மா இருந்தவன அடி வாங்க வச்சுட்டு இல்ல, இரு ஒண்ணு கை பாக்குறேன். வாங்க, எங்க இருந்தாலும் 12 மணிக்கு கொட்டிக்கிறதுக்கு வந்துருவீங்களே. ஏண்டா, என்னை பத்தி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? இவ ஆசைய புரிஞ்சுக்குவோம், இவ ஆதங்கத்துக்கு ஒரு வழி பண்ணுவோம்னு ஒரு தடவையாவது யோசிச்சியா? ஆம்பளையா இருந்தா நேரா வாயை திறந்து சொல்லிருக்கலாம். பொட்டச்சியாச்சே, பொசுக்குன்னு எதுவுமே சொல்ல முடியல. என்னடா பாக்குற? இத யார்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியாம நான் பித்து பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கேன். ஆசைப்படுறதுக்கு மனசு கொடுத்த ஆத்தா அத வாய் விட்டு சொல்றதுக்கு தைரியத்தை கொடுக்கலையே. இந்தாங்க, நீங்க கொட்டிக்கீங்க. நான் இப்படி தனியா புலம்பியே சாக போறேன். ஆமா, இந்த ரோஷத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்படியே போயிட்டாலும் அவரை புடிச்சு கொண்டது நிறுத்துருவியே. கார் சாவியை காணுமே. ஐயோ, என்னது? எங்க தானே வச்சிருந்தேன்? ஒருவேளை கீழே ஏதாவது விழுந்துச்சா? ஐயோ, என்ன தேடுறீங்க? நீங்களா? கார் சாவியை காணாதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க வச்சிருந்தீங்க? காருக்குள்ளதான் வச்சிருந்தேன். ஆனா இப்போ டைம் வேற ஆச்சு. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க வண்டி எடுத்துட்டு போயிடுங்க, நான் சாவி தேடி வைக்கிறேன். என்னம்மா ஒண்ணும் தெரியாத பொண்ணா இருக்க? சாவியை போட்டாதானே வண்டியை ஓடும். என்னப்பா இது? பெட்ரோல் போட்டாதான் வண்டி ஓடுன்னு சொல்லுவாங்க, நீங்க என்னமோ சாவி போட்டாதான் வண்டி ஓடுன்னு சொல்றீங்க. என்ன வண்டி வச்சிருக்கீங்க? அம்பாசிடர்மா, டைம் ஆச்சுமா. சரி சரி, உங்களுக்கு சாவி தானே வேணும், இருங்க. ஜானி! ஐயோ, இப்ப வந்துருவா. உங்க சாவி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவான். அப்படியா? வா 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 வா. ஜானி, டேய், இவர் காரை காணுமா? இவர் கார் சாவிய காணுமா? தேடி கொடு. போ 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 போ. எங்க போறா? எங்க போறான்? கண்டுபிடிச்சு வந்துருவா. அப்படியா? இப்போ ஏன் குளிக்கிறான்? பின்னாடி பின்னாடி. எது? இவர் என்ன கட்டி பிடிச்சாதான் நீ சாவியை கொடுப்பியா? அதுக்கு வேற ஆள பாரு. நீ சாவி கொடுத்தா கூட இல்லாட்டி போ. ஐயோ வேண்டாங்க, அது நாய் என்ன சொல்லுது அது மாதிரி செஞ்சிடலாம். வாங்க. ஐயோ வேண்டாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன விளையாடுறீங்களா? ஆமா, ஆனா எனக்கு சாவி வேணுமே. ப்ளீஸ், ஐ வாண்ட் தி கீ. ப்ளீஸ். ஐயோ, ஏமா
நாய் குறைச்சதுக்கு இதான் அர்த்தம்னு உனக்கு எப்படிமா தெரியும்? இல்ல சின்ன வயசுல இருந்து அதை கூடவே இருக்குதுல்ல. சரி, அது என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியும், நான் என்ன நினைக்கிறேன்னு அதுக்கு தெரியும். கூப்பிடாதீங்க. அவன் நல்லா அலைஞ்சு திரிஞ்சு தேடி வரட்டும். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஒருவேளை அந்த சாவி கிடைக்கலன்னா? ஐயோ பயமுறுத்தாதீங்க, எதுக்கு கூட்டு கேட்டு பாருங்க. ஜானி இப்ப என்ன சொல்லுது? கேட்டுட்டு இருக்கேன் அப்படியே இருங்கன்னு சொல்றான். இவ்வளவு பேசுற நாய் தமிழ்லயே பேசிக்கலாம், எனக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்குல்ல. இதோ ஜானி வந்துட்டா. வா 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 வா. மைக்கி இதானே? இதேதான். இனிமே நீங்க எப்ப சாவியை தொலைச்சாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் ஜானி கிட்ட சொல்லி தேடி தர சொல்றேன். தேங்க்யூ, வரேங்க. வாங்க ஜானி, பாய். பாய். அடிக்கடி சாவியை தொலைச்சிருங்க. டேய், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ வீட்டுக்கு வா, உனக்கு விருந்தே வைக்கிறேன். ஐயோ, குழம்பு போட்டுட்டேனே. பாத்துட்டு இருக்கல, முதல்ல சொல்லக்கூடாது. எந்த பொறுக்கி போய் என் வீட்டுக்கு முன்னாடி பிட்டு பட்டா போடுறவன்? என்ன அடி வாங்கி கொடுத்த அதே நாய் இங்கேயும் வந்துட்டியா? அடியே பாப்பா, உன்னை எவ்வளவு கட்டுப்பாடா வளர்த்த. ஏதோ ஒரு பொறுக்கி நாய் பிட்டு பட்டா போட்டு மயக்கனா நீ மயங்கிறதா? அறிவு கட்டவள, போடி உள்ள போடி. இப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன குலைக்கிற? இத பார், நீ கடிச்சா 16 ஊசி, நான் கடிச்சேன் 32 ஊசி. என்ன முறைக்கிற? என் வீட்டுக்கு முன்னாடி நின்று குலைக்கிறியா? உன்னை என்ன பண்ற? ஏய், ஓடாத நில்லு. ஓடிச்சியா? வந்ததுக்கு இந்த டேப்பு கார்டு மிச்சம். யாருமா வீட்டுல? வெளியேவாமா. யாருப்பா நீ? என்ன வேணும்? ஏமா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மனசுல நான் 1000 நினைச்சிட்டு இருப்பேன். அதெல்லாம் தெருவுல போறவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஆமா, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நாக்க தொங்க போட்டு உட்கார்ந்திருக்கேன் ஒரு நாய், அது ஓ நாய் தானமா? ஆமா, அது ஏன் நாய் தான். நாய் அப்படித்தான். அது இப்ப என்ன அதுக்கு? எங்க நாய் அப்படித்தான். ஒரு நாளைக்கு அரவணை எடுத்து ஒரு நாய் வெட்ட போற, நீ தப்பா எடுக்க கூடாது. யோ, என்ன தைரியம் இருந்தா ஜாலி வெட்டுவேங்கிற? பின்ன என்னம்மா, என் பாப்பாவை கற்பமாக்கியே திருவன்னு கங்கணம் கட்டி தெரியுது உன் நாய். பாப்பாவா? யாரு? இதான். யோ, ஜானி ஆம்பளையா? அவன் அப்படிதான் இருப்பான். நீதான் பொண்ணு வளர்க்கற, நீதான் ஒழுங்கா வளர்க்கணும். அது எங்களுக்கு தெரியும். இவருமா, என் பாப்பாவை நான் ரொம்ப கட்டுப்பாட்டோட வளர்க்குறேன். ஆனா உன் வீட்டு நாய் இது பின்னாடியே சுத்துது, பூவை தூக்கி போடுது, டேப் கார்டுல பாட்டை போட்டு மயக்குது. இதெல்லாம் நல்லா இல்ல. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் பாப்பா மட்டும் வாந்தி எடுத்தது, நான் பயங்கரமான கொலகாரன் ஆயிருவேன். இனியா என்ன பண்ணுவீங்க? வாய் வார்த்தை வாயால தான் இருக்கணும். கை நீட்டி அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். அதுக்கு போக சொன்னா போயிடுறேன். கூடிய பாப்பா. அந்த பயம் இருக்கட்டும். டேய், பாத்தியா, உன்னால ஒரு ஆள் வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு போறான். நீ ஏன் அந்த பாப்பா பின்னாடியே சுத்துற? நாயே, இரு, என்ன பண்றது? இது என்கிட்ட கொண்டு வந்து காட்டுற? ஆஹா, நீ மட்டும் அந்த ஆளை லவ் பண்ணலாம், நான் ஏன் பாப்பாவை லவ் பண்ண கூடாதுன்னு கேக்குறியா? ஏமா மீனாட்சி, நாமெல்லாம் ஒரே ஒரு காரங்க, ஒன்னா பழகிட்டு இருக்கான். நீ யாருக்கிட்டே ஒரு வார்த்தையோட சொல்லாம உங்க கல்யாணத்தை நீயே நிச்சயம் பண்ணிருக்கியே, இது நியாயமா? என்ன உளறீங்க? அம்மாடி, நாங்க ஒண்ணும் உளரல. உன் தாய் மாமன் தான் வீடு வீடா ஏறி உனக்கு அவனுக்கு கல்யாணம் சொல்லிட்டே வந்தான். ஏமா, உன் சங்கு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு சந்தன கலர்ல ஒரு பையனை பாத்திருந்தீனா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கும். வண்டி மைய வழிச்சு பூசுற மாதிரி உள்ள மாமட்ட போறியே, அதான் எங்களுக்கு ஏன்னே புரியல. சத்தியமா இல்ல. தயவு செஞ்சு அந்த குடி பேச்ச கேட்டு. சொந்த வீட்டுல சோறு துன்றதுக்கு பக்கத்து பின்னாடி பஞ்சாயத்து. இப்பவே இந்த இடத்துல உன் கழுத்துல இந்த அது
மீனாட்சி ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? என்னாச்சு? நான் பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். என் முறை மாமா எனக்கு தாலி கட்டுறதுக்காக என்ன துரத்திட்டு வரான். மீனாட்சி, இப்ப நான் உன் பக்கத்துல இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த ஆள் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து இப்ப மட்டும் நீங்க என்ன காப்பாத்தினா போதாது, காலத்துக்கும் என்ன காப்பாத்தணும். மீனாட்சி, என்ன சொல்ற? அவன் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் என் கழுத்துல தாலி கட்டினாதான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அந்த இன்னொருத்தர் இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாராவும் இருக்க முடியாது. தயவு செஞ்சு அவன் வரத்துக்கு முன்னாடி என்ன உங்க மனைவியாக்கிக்கங்க. மீனாட்சி, ஆபத்துக்காக உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன்னா அது எனக்கு பாவத்தை தான் தேடி தரும். ஏன்னா என் சூழ்நிலை அந்த மாதிரி. இதை தவிர உனக்கு வேற எந்த விதமான பாதுகாப்புணுமோ சொல்லு. அப்படின்னா இத்தனை நாள் நீங்க என்கிட்ட பேசுனது பழகுனது எல்லாமே பொய்யா? இல்ல மீனாட்சி, அத்தனை உண்மை. பெத்தவங்களுக்கு சொல்லாம திடீர்னு ஒரு பொண்ணு கழுத்துல எப்படி தாலி கட்டுறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? நிச்சயமா இல்ல மீனாட்சி. எந்த பொண்ணையும் மனைவியாக்கிக்கிற தகுதி எனக்கு இல்ல. அதுக்கான காரணத்தை வெளியே சொல்ல முடியாம நான் புழுங்கிக்கிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்க, எனக்கு தாலிய கட்டி உங்க மனைவிங்கிற உரிமையை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த தாலியோட உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியாவது இருக்க விடுங்க. ஐயோ மீனாட்சி, என் நிலைமை உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். புது உறவு வேணுங்கிறதுக்காக நான் உங்களை கட்டாயப்படுத்தல. பழைய உறவுல இருந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் உங்களை வற்புறுத்துறேன். என்ன கை விட்டுட்டீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறது தவிர எனக்கு வேற வழியே இல்ல. என் முறை பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, நீ உன்னை சும்மா விட மாட்டேன் நானு. என்னப்பா இதெல்லாம்? மாலை கழுத்துமா வந்து நிக்கிறேன். யாருப்பா அந்த பொண்ணு? ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சது. இவ பேரு மீனாட்சி. நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா. கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அவசரப்படாம பொறுமையா நான் சொல்றது கேளுங்க. என்னத்த பொறுமையா கேட்க சொல்றேன்? ஏண்டா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு எப்படி நான் தைரியம் வந்தது? அம்மா, நான் எந்த சூழ்நிலை வாயமுறா ராஸ்கல். அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டறதுக்குனால ஒரே ஒரு நிமிஷம் உன்னை பத்தி நினைச்சு பார்த்திருந்தேனா இப்படி ஒரு அக்கிரமத்தை செஞ்சுட்டு வந்து நிப்பியா? அப்படி என்னடா இப்ப கல்யாணத்துக்கு அவசியம் வந்தது? மாமா, இது அவசியத்துக்காக நடந்த கல்யாணம் இல்ல, என் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக நடந்த கல்யாணம். முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. மீனாட்சி, கழுத்துல தாலி ஏறின உடனே கட்டின புருஷனை விட்டு கொடுக்காம பேசுறியம்மா. அதை நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா உன் புருஷன் யாரு, எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமாமா? அத்தை, என் புருஷன் நல்லவர், என்னை கண்கலங்காம காப்பாத்துவாரு. அதுவே எனக்கு போதும். வாடா இப்படி. ஏண்டா உன்னை பத்தின எல்லா உண்மையும் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? மெதுவா பேசுங்க. அப்பா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்னை பத்தி எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ண, ஆனா தடுத்துட்டா. நீங்க யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவரா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன புரிஞ்சுக்கிட்டவர் நீங்க தான். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு என் கழுத்துல தாலியை கட்டுன்னு கெஞ்சிடா. அதனாலதான் கட்டேன்பா. ஆபத்துல இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தணும்னா தாலி கட்டி தான் காப்பாத்தணுங்கிற அவசியமே இல்ல. இதை வச்சு கூட காப்பாத்தலாம் இல்ல. இந்த விஷயத்தை இனிமே அந்த பொண்ணு கிட்ட இருந்து மூடி மறைக்கிறது ரொம்ப பாவங்க. வாங்க இப்ப உண்மையை சொல்லிடலாம். அம்மா, இப்ப எதையும் அவகிட்ட சொல்ல வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி நான் பாம்பா மாற போறது அவளே நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என் கூட வாழ்றதா வேண்டாமாங்கிறது அவளே முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்ப நீங்க எனக்கு உதவி செய்யல. என்ன செய்யணும் சொல்லு. எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ளீஸ். அம்மா மீனாட்சி, மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிற உன்னை பார்க்கும்போது அந்த மகாலட்சுமியே எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காளோன்னு நினைக்க தோணுது. கடவுளுடைய அருளாலையும் ஆசையாலையும் இன்னில இருந்து உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கட்டும். வாமா, வந்து குத்து விளக்கேற்றமா. வா.
பொண்ணுக்கு தெரிஞ்சுதான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், பாம்பா மாற நம்ம கையினால அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்து வராது. பாப்போம். என்ன மன்னிச்சிடு மீனா. நீ பார்த்தது உண்மை. இவ்வளவு நாள் நான் ரெட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பகல்ல மனுஷனாவும் சாயந்தரம் 6 மணிக்கு மேல பாம்பாவும். இது நம்ப முடியாத விஷயம்தான். ஆனா தினமும் இதே வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. என்னோட பரம்பரையில யார் பாம்புகளுக்கு பாவம் பண்ணாங்களோ அந்த சாபத்தா அதை நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னால உன்கிட்ட நான் சொல்ல நினைச்ச விஷயம் தான். ஆனா நீ என்ன சொல்ல விடாம தடுத்துட்ட. உன்னை அடையணுங்கிற ஆசையில நான் இதை செஞ்சேன்னு தான் நினைக்காது. உன்னோட பாதுகாப்புக்காக நேத்தைக்கு நான் கட்டின தாலிய இன்னைக்கு நீ பாரம்னு நினைச்சினா தயவு செஞ்சு கழட்டி எரிச்சிடு. என்ன இது நீயா போட்டுக்கிட்ட விலங்குமா? அதனால தான் அப்படி சொன்ன. இல்ல உனக்கு இந்த வீடு பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சினா தயவு செஞ்சு இங்கே இருக்கு. எங்களை மன்னிச்சிருமா. மீனாட்சி, நேத்து நீங்க மாலையும் கழுத்துமா வந்து நின்னப்போ நான் கோவப்பட்டு கத்துனது ஆத்திரத்தினால இல்லம்மா, உன் மேல ஏற்பட்ட அனுதாபத்தினால. இப்ப நாங்க படுற மனவேதனையையும் என் மகனோட உண்மையான நிலையையும் நீ புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ எப்படியாவது அவனோட வாழ்ந்தே ஆகணும்னு சொல்ற அளவுக்கு நாங்க ஒண்ணு இறக்கம் இல்லாதவங்க இல்ல. ஆனா என் வயித்துல பிறக்காத மகளா, இந்த வீட்டு மருமகளா நீ எங்க கூடவே இருந்தேன்னா எங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அப்படி கேக்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குமா? அத்தை, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யமனோட போராடி தன் புருஷன் உயிரை மீட்டுட்டு வந்த சாவித்திரி மாதிரி நானும் எங்க ஆத்தாவோட போராடி என் புருஷனை மனுஷனாக்கணுங்கிற வைராக்கியமான முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க, நீங்க கவலையே படாதீங்க. நான் கும்பிடுறேன் எங்க ஆத்தா நிச்சயமா என்னை கைவிட மாட்டா. உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக எந்த சோதனையும் வேதனையும் நான் தாங்கிக்கிறேன். உங்களுக்காக எத்தனை விரதம் வேணாலும் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, நீ பேசலம்மா. அந்த அம்மனே நேர்ல வந்து பேசுறதா நான் நம்புறேன். இனிமே என் புள்ள நல்லபடி ஆயிடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குமா? மீனாட்சி, ஓ, இந்த நினைப்புலதான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறியா? இதை என்ன செய்யறேன் பாரு. இன்றோடு அழிந்தது உன் அமர காதல், முடிந்தது உன் மோகன வாழ்வு.
விஜயகலியை இந்தி படம் பார்க்க கூட்டிட்டு போனது ரொம்ப தப்பா போச்சு. அதே பாணியில சாம்பல பால்ல போட்டு சலப் சலப்னு குடிக்கிறீங்களோ உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்ன காப்பாத்தினதுக்கு. பொண்ணுங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கேன். வண்டியில இரு. எனக்கு அவங்க வண்டியில ஏறாங்க. ஏறட்டுமா, அவங்களும் நம்ம ஆளுங்க தான். எல்லாம் இந்த தலைவனோட ஏற்பாடு. யார்ப்பா அது கடவாசல குதிங்க அசிங்கம் பண்றது? போய் மரப்பல உட்காரு போ. மாறி என்ன மாறி தலைமையில துண்டு போட்டு குந்தீங்கன்னா ஏன்டா கையில அடிச்சு சத்தியம் பண்ண போய் குடிக்க மாட்டேன். இப்ப சாராய கடவாசல குதிங்க என்ன அது? அட ஏன்டா இந்த கோராமே கேக்குறீங்க? நான் குடிக்கிறத விட்டு ஒரு வாரம் ஆச்சு. இப்ப என் வீட்டுக்காரி ஆரம்பிச்சுட்டா. அவளை அழைச்சிக்கிட்டு போறதுதான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்குது. அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லியா கூட்டிட்டு போக முடியும்? மாறி மாறி எங்க வண்டிய போடி. வண்டியா? நமஸ்காரம். வாயா என்னங்கடா சத்தியமா நடக்க மாட்டேன். என்ன சீல் உடைக்கலையா? எல்லாம் வந்து என் முறை பொண்ணு மீனாட்சி கழுத்துல நீ தாலி கட்டியா? தொடவே அவன் யோசிப்பான். பட்டா என் நெஞ்சில கை வைக்கிற நீ நல்ல கழட்டிடுவேன். விட்டுருப்பா விட்டுரு அவனை. யோ அறிவு இருக்கா உனக்கு? இந்த பேட்டையில எவ்வளவு பெரிய கிங்கு இவரு. இவராண்ட போய் எதுக்கு வம்பு வச்சுக்கிறேன்? என் முறைப்பண தள்ளிட்டு போயிட்டான். உன் மூஞ்சில என் கைய வைக்க உன்னையா இப்பதான் கண்டுக்கிறேன். உன் முறைப்பண தள்ளிட்டு போயிட்டானா? அப்போ ஜமீன்தார் பையன் நீ இல்லையா? இன்னும் இந்த ஆள் மென்டலா தாறுமாறா பேசிக்கிறான். டென்ஷனை கலப்பாத வானா பாட்டில் பறக்கும். நான் பாத்துக்காதுப்பா, மிஸ்டேக் பண்ணினேன். என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன்.
உன்ன மாதிரி தெருவிஸ் இல்லாத கம்யூனிட்டி சர்வீஸ்ல பார்த்ததுலப்பா. பட் மீனாட்சி உன் முறை பண்ணுங்கிற மடக்கி குனிய வச்சு மஞ்ச கைத்து அவ கழுத்துல கட்டுவியா? அதை விட்டு போட்டு எவனா தள்ளிட்டு போயிட்டு ஒப்பாரி வைக்கிறியா? நான் பண்றது தியாகு, நான் போறதுக்குள்ளதான் அங்க ரேஞ்சே மாறி போச்சே. பாக்கெட்ல நல்லா துட்டு வச்சுக்கிற. கீது எய்தாப்ல இருக்க மருந்து கடையில முழுசா கல்ட்டா மூதேவி. எய்தாப்ல இருக்க மருந்து கடையில எலிப்பாச்சானான்னு கேளு, தம்மா மடிச்சு கொடுப்பான். அதை வாங்கி உள்ள தலைங்க ஓரமா படுத்தினா 2 நாள் மில்க். என்ன சாவ சொல்றியா நீ? இருந்தாப்ல மட்டும் என்ன பண்ண போறேன்? தியாகு, மீனாட்சியை கட்டிக்கணும்னு சும்மா விடக்கூடாது, அவனை ஒரு வழி பண்ணி ஆகணும். அட செத்தவனே ஜோசியம் பாக்குறவனே, நீயா முட்டிக்கா மோதிக்கா? தியாகு, அந்த கடையை பாரு, ஒரு பொண்ணு நின்னுக்குது பாரு. அவதான் என் முறை பொண்ணு மீனாட்சி. அவ பக்கத்துல நின்னுட்டுக்கிறான் பாரு, அவன் தான் அவ கழுத்துல தாலி கட்டின பேமானி. என்னடா அது அச்சுல வாத்த மாதிரி இன்னா மாதிரியே கீரான்? அத்தோட தானே பேஜாராய் உன்னாண்டு அடி வாங்கினேன் நானு. கோவிந்தன் வந்தாருனாக்க ஜமீன்தார் சோமசுந்தரத்தோட பையன் ராஜா வந்துட்டு போனே சொல்லு. வண்டி கரெக்டா செக் பண்ணுவீங்க. ஓகே, போலாமா? மாண்டியா, உன் முறை பொண்ணு புடிச்சாலும் புடிச்சா, புளியங்கொம்பா புடிச்சா, அவன் யார் தெரியுமா? ஜமீன்தார் விட்டு பிள்ளை. ஒரு அருமையான லாக் கட்சிக்குது. மேட்டர் 1 மீட்டர் 2. என்ன நீ அவன மாதிரியே இருக்காதால, அவன் இடத்துக்கு நீ மாறிடு. சொத்தெல்லாம் நீ அனுபவிச்சுக்கோ. மீனாட்சி எனக்கு பார்சல் பண்ணிடு. மீட்டர்ல ஒண்ணு ராங் ஆயிடாத. நிச்சயம் வராதுப்பா. நீ எத்தனை நாளைக்கு தான் 5க்கும் 10க்கும் அல்லாடி இருப்ப? கொஞ்சம் நல்லா யோசித்து பாரு. అట్లాను ఈ మనిషి మార్చేస్తాను. கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி. சாமி, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது என்ன ஆச்சரியம்? என் பேர் கூட எனக்கு தெரியும். அதை விடு, உன் புருஷன் நாய் கடிச்சு பைத்தியம் முடிச்சு ஓடி இருப்பானே. ஆமா சாமி, ஆனா அவர் திரும்பி வருவாரா வரமாட்டாரா? என்ன சாமி குங்குமத்தை பிக்கிறீங்க? என் நெத்திக்கு நாள் பாக்குறேன். சீக்கிரமா சொல்லுங்க. வரமாட்டான். அப்பாடா, ரொம்ப சந்தோஷம். இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆஹா, இப்படியாப்பட்ட பதிவிரதைய இந்த ஈரோடு லோகத்திலையும் பார்த்ததே இல்ல. ஏமா, உன் வீட்டை ஒரு வாலிபமான பையனுக்கு வாடகைக்கு விட்டுருக்கியா? ஆமா சாமி. ரொம்ப அழகா இருப்பானே. அழகா ஒண்ணு இல்ல, சுமாரா இருப்பான். போக போக அழகா பாக்குறதுக்கு அவன் மாங்காமடைய மாதிரி இருக்கானு நீ நினைக்காத. அவன் ஒரு தெய்வீக குழந்தை. அவன் நின்ன இடம்ல கொட்டுன்னு கொட்டும். என்ன சாமி? கோடி கோடியா பணம். பணமா? அவன் மூலியமா தான் உனக்கு சொத்துக்கள்லாம் கிடைக்க போகுது. நிஜமாவா சாமி? அதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த சொத்துக்கள்லாம் உனக்கு கிடைக்கணும்னா அவன் முன்னாடி வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு சாமி சில பணிவிடைகள் செய்யணும். சொல்லுங்க சாமி. காலையில எந்திரிச்சு அவன் வீட்டை பெருக்கி நீ கோலம் போடணும். செய்யற சாமி. அவன் துணிமணி எல்லாம் நீ துவைக்கணும். செய்யற சாமி. பாக்கி ருசியா இந்த கோழி மணி இல்ல, அது சமைச்சு போடணும். செய்யற சாமி. கட்டில அவன் பக்கத்துல உட்காந்து அவன் காலை இதமா பதமா அமைக்க விடணும். செய்யற சாமி. ஆனா அதுக்கப்புறம் ஓம்பாடு அவன்பாடு, நான் குறுக்க வரவே மாட்டேன். சரி சாமி, நான் இப்பவே போறேன். அவன் இருக்க மாட்டானே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் எங்கேயாவது சாமியாரப்பான். சாமியாரா? சாமியில போயிருப்பான். சரி சாமி, நான் வரேன். நானும் வரேன். நீ ஏதாவது காலில் விழுகணுமா? ஆமா சாமி, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கிருஷ்ணவேணி கொண்டாகட்டும், கிருஷ்ணவேணி கொண்டாகட்டும். நான் வரேன் சாமி. கிருஷ்ணவேணி, நாளையில இருந்து உன் டங்கு டப்பா டான்ஸ் ஆட போகுது. ஆத்தா, உன்னை வேண்டிக்கிட்டு நான் ஆரம்பிக்கிற இந்த விரதத்துல எல்லா வெற்றியும் கிடைக்கணும். அதுக்கு நீதாம்மா தாயே கூட இருந்து அருள் புரியணும். மீனாட்சி, இப்படி எதுவுமே சாப்பிடாம பெரும் வயித்தோட ஈரப்புடவையை கட்டிக்கிட்டு புத்துக்கிட்டே உட்காந்துருக்கேம்மா. உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது, கொஞ்சம் பாலாவது சாப்பிடுமா? வேண்டாத்த, நான் என்ன வருத்திக்கிட்டு இப்படி விரதம் இருக்கிறத அந்த ஆத்தா பார்த்தா அதுக்கப்புறமாவது அவ மனசுல இறக்கம் வந்து என் புருஷனுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவா. மீனாட்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா விரதம் இருக்கிறத பாக்குறப்போ மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவளுடைய மன உறுதி தான் இப்ப நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. வீட்டுக்கு வந்தவளை ஈவிரக்கம் இல்லாம வேலை வாங்குறது மட்டும் புகுந்த வீட்டு கொடுமை இல்லைங்க. இப்படி எல்லாம் விரதம் இருக்க சொல்லி கஷ்டப்படுத்துறதும் புகுந்த வீட்டு கொடுமைதான். இதோ பாருமா, மீனாட்சி நாம மருமகளாவா நினைக்கிறோம், இந்த வீட்டுக்கு வந்த மகா சக்தியா தானே நினைக்கிறோம். ஆக நம்மளை காப்பாத்த வந்தவளை நாமளே கஷ்டப்படுத்துறதா நீயே வீணா கற்பனை பண்ணிக்கிற. மீனாட்சி,
ஐயோ, என்ன மீனாட்சி உடம்புல இப்படி அனலா குதிக்குது? ஏன் இப்படி வருது? உடம்புக்கு எடுத்துக்கிறேன். வா டாக்டர் போலாம், வா. பின்னாடி உட்கார். ஹலோ, நான் கோவிந்த ஒர்க் ஷாப்ல இருந்து பேசுறேன். வண்டி ரெடி ஆயிடுச்சு, இப்போ வந்து எடுத்துக்கலாம். இது வரேன்ப்பா. என்ன வேணும் சார்? ₹1 காயின் இருந்தா கொடுங்க. ஏயா, உங்களுக்கு பிச்சை எடுக்கிறது வேற இடம் கிடைக்கலையா? பிச்சை இல்லைங்க, சும்மா எங்களுக்குள்ள ஒரு பந்தயம். டாஸ் போட்டு பார்த்து கொடுத்துறோம். புது டைப்பா இருக்கு. சார் இருங்க, போயிடாதீங்க, இதை கொடுத்துறோம். ஓ, எட் தலை இறங்கு. எதுக்கு? எங்களுக்குள்ள பந்தயமே பூ விழுந்தா உன் வண்டியிலேயே உன்னை கடத்திட்டு போறதாவும், தலை விழுந்தா எங்க வண்டியில உன்னை கடத்திட்டு போறதாவும் பந்தயம். என்னடா ஐயாவை எனக்கு இறங்கிட வேண்டியதானே? கைத அத நான் ஓட்டிட்டு போறேமா, கவலைப்படாத. ஆச்சரியமாக்கிதுல, நீ நானும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். கொஞ்ச நாளைக்கு இடம் மாறிக்குவோமா? சார் என்ன விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் என்ன பத்தி தெரியாது சார். சார் நிக்காம நிக்கிற கழட்டுறா. ப்ளீஸ் சொன்னா கேளுங்கப்பா. எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இனிமே நீ இங்கதான் இருக்கணும். நாங்களா உன்னை வெளியே அனுப்புற வரைக்கும் உனக்கு சோறு தண்ணி எல்லாமே இங்கதான். ஏய் சார், என்னது 2 ஆம்பளை ஒரு பொம்பளை குந்திக்கிட்டு இருக்குது. இதுல யார் அப்பா யார் அம்மா? ஒரே குழப்பமான குடும்பமா இருக்கு. டாடி டாடி அப்பா. அப்பாவா? பிள்ளை வரும்போது அப்பா எந்திரிக்கலாமா? உட்காருங்க போ. மாணிக்காசுங்க, உன் பையனா அவன்? தம்பி, நான் உன் அப்பா இல்லப்பா. என்னம்மா இதெல்லாம்? அம்மாவா? அபிராமி என்ன ஒண்ணு அம்மாங்கிறான்? ஐயோ, இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. தம்பி யார் பாணி? நான் யாரா? ஆக இவங்க அப்பா அம்மா இல்ல. मैं कौन हूं? நான் யார்? நான் யார்? நான் யார்? நான் யார்? அப்ப உள்ள போயிருக்காரு சோமசுந்தரம், அவரோட பையனா இருக்குமோ? ஓமுவா. ராஜா, இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்க என்ன யாருன்னு கேக்குறாங்க, அதை நினைச்சுதான் ஸ்மைலிங்க. இவன் தாங்க எங்க ஒரே பிள்ளை ராஜா. அம்மா அம்மா இவங்களை சும்மா நாச்சுக்கு அம்மாண்ணே, இவரை விளையாட்டு கோச்சு அம்மாண்ணே ஆடி போயிட்டாங்க. அதை நினைச்சுதான் ஸ்மைலிங். ஓகே ராஜா, என்னடா இது? அப்பா பார்க்க வந்தவங்க கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இந்தாங்க செக். நீங்க கட்டப்புற பள்ளிக்கூடத்துக்கு அந்த அம்மனோட பேரே வைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆகட்டுங்க, ரொம்ப நன்றிங்க. நாங்க வரங்க. மம்மி ஏன்பா ராஜா, காரை ரிப்பேர் பண்ணியாச்சா? என்னங்க, மணி 6 போகுது, பையனை உள்ள கூட்டிட்டு போங்க. வாப்பா. எதுக்குப்பா என்ன உள்ளத்துல கதை சாத்துறீங்க? இன்னைக்கு நேத்தா செஞ்சிட்டு இருக்கோம். நீ பிறந்ததுல இருந்து இதுதானப்பா செஞ்சிட்டு இருக்கோம். பெத்த புள்ளையே இப்படி பூட்டி வைக்கிற நிலைமைக்கு ஆண்டவன் நம்மள ஆளாக்கிட்டாரு. அம்மா பசிக்குதுமா. பால் வச்சிருக்கப்பா, போய் குடி போ. பாலா? பாப்பா. ஐயோ அப்பா, அம்மா கதை சாத்தாதீங்க. அப்பா
என்னடா அது ஒண்ணுமே புரியல. படா பேஜாராக்கிது. பசிக்குதுன்னா பால் வச்சிருக்கேங்கிறான். அது பால் சாப்பிடுற வயசா இது, அதுவும் கிண்ணத்துல. ஒண்ணுமே புரியலையே. ஒரே கொடுமைக்கார அப்பனா இருப்பான் போலுக்கு. ஒருவேளை பையனை உள்ள பூட்டி வச்சுட்டு பெருசுங்க ரெண்டும் ஜல்சா பண்ணுதுங்களா? அப்பா, அம்மா, அம்மா. என்னங்க இது இன்னைக்கு வழக்கத்தை விட அதிகமா சத்தம் போடுறான். அந்த உடம்புக்குள்ள என்ன வேதனையோ பாவம் அவனுக்கு தானே தெரியும். வா. இந்த நேரம் ஓ இவங்களாண்ட வாக்கி டாக்கி கொடுத்து பட்டா பேஜாரா போச்சுப்பா. ஒன்னு அமைக்கிறானுங்க. அல்லோ இன்னாடா வாட்டு மாயாண்டியா? தலைவா மோசம் போயிட்டோம், பெரிய பிரச்சனையில மாட்டிக்கணும். அதே தாண்டா இங்கே அல்ப. நான் மட்டும் என்ன சந்தோஷமா வைக்கிறேன். நானும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கினப்பா. மூதேவி என்ன சொல்லு. நம்ம கடத்திட்டு வந்துமே அவன் பாம்பா மாறிட்டான். என்னது பாம்பா மாறிட்டானா? ஏன்டா டேய், குரங்குல மனுஷன் வந்தா சொல்லுவாங்க, மனுஷன் பாம்பா. 5:55 வரைக்கும் மனுஷனா இருந்தான் தலைவா. 6 அடிச்சது அப்படியே பாம்பா மாறிட்டான். ஏய் மாயாண்டி, இப்பதான் எனக்கு புரியுது என்ன ஏன் ரூம்குள்ள இழுத்து கொண்டு தள்ளான்னு. ஏய் மாட்டினதுதான் மாட்டினோம், நான் இப்படியே சமாளிச்சுக்கிறேன். நீ என்ன பண்ற? அந்த பாம்பை சுட்டு கொன்னுடுற. கில் த ஸ்னேக்கா. சரி தலைவா. அந்த பாம்பை எத்தனை தடவை சுட்டாலும் துண்டாயிட்டு திரும்ப உயிர் வந்தது. தலைவா இது சாதாரண நாகம் இல்ல, அபூர்வ நாகம்னு நினைக்கிறேன். அது பாம்பா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி வெளியே விட்டுறாத. புள்ளைய வச்சு பாத்துக்க, ஜாக்கிரதை. ஏமா தினமும் வர சமைச்சு வைக்கிற, பாத்திரம் தைக்கிற, துணியை துவைக்கிற, வாடகை படம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிற, பதிலுக்கு நீ எனக்கு ரூபா கொடுக்குற, வாசலுக்கு முன்னாடி தான் கோலம் போடுறேன்னு பார்த்தா வாசலுக்கு பின்னாடி வந்து கோலம் போடுற. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அட சும்மா இறையா. நீ சும்மா என்ன சொல்லிட்ட? பாக்குறேன் நினைப்பா, நீ என்ன வச்சுக்கிட்டு நினைப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இதெல்லாம் ஒரு குடுப்பின போட்டு பின்னுங்க. ஏய் உன்னை கேட்டாங்களா? போடா பரதேசி, அலையிறாங்க பாரு. என்னம்மா எந்திரி, இதெல்லாம் எதுக்கா செய்யற? இப்படி எல்லாம் செய்ய சொல்லி அவர்தான் சொன்னாரு. அவரா? எவரு? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. ஏமா நீ செய்யறத பார்த்தா யாரோ ஒரு சாமியார் உங்ககிட்ட வந்து சொன்னது மாதிரியாவும், அதனால நீ செய்யற மாதிரி எவ்வளவு இருக்கு? என்ன என்ன இல்ல, இது உன் வீடு, உன் வாசா, உன் கோலமாவு, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு காலுகையெல்லாம் குடையுது, நான் போய் உள்ள போய் படுக்க போறேன். காலெல்லாம் குடையுதா? சாமியாரு கால் பிடிக்க சொன்னாரே. ஐயோ ஐயோ, காலுகையெல்லாம் குடையுதே. நமக்கு யார் இருக்கா? யாரோ காலம் பிடிச்ச மாதிரி தெரியுதே. ஏங்க அங்க என்ன பண்றீங்க? கால் அமைக்கிறேங்க. ஐயோ உங்களுக்கு எங்க வீண் சிரமம். எங்க ஆளு நான் அமைக்கிறேன், விடுங்க. இதெல்லாம் அவர் செய்ய சொன்னாரு. யாரு? அந்த சாமியாரா? மோசமான பையன். ஏங்க வேற என்னென்ன சொன்னாரு? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கையை கொடுங்க. ஏங்க அந்த லைட் அணைக்கிறீங்களா? ஐயோ நான் லைட் அணைக்க சொன்னோமா? ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டுங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஆமா என்னங்க இப்படி வேர்த்து கொண்டுது? வேர்க்கிறது அப்புறம் இருக்கட்டும், நீங்க இப்படி வாங்க. சுவாமி, 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என் பையனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட வந்து என் குறைய சொன்னப்ப தைப்பூசத்துக்கு முன்னாடியே உனக்கு நல்ல பலன் கிடைச்சிரும் போன்னு சொன்னீங்க. அதே மாதிரி தைப்பூசத்துக்கு முதல் நாளே என் பையன் வந்து சேர்ந்துட்டான். நீங்க தெய்வம்யா. உன் குறைய தீர்த்ததும் அவதாம்மா, நீ கும்பிட வேண்டியதும் அவளைத்தாம்மா. அன்னபூர்ணி, இந்த மகான் மூலமா நிச்சயமா நம்ம பிரச்சனைக்கு ஒரு வழி பிறக்கும். வா பாப்போம். சுவாமி உட்காருங்க. என்ன விஷயம்?
சாமி, சொல்லுங்க. வெளியே சொல்ல முடியாத வேதனைக்கு பரிகாரம் தேடி உங்ககிட்ட வந்திருக்கோம். எங்களுக்கு பிறந்த ஒரே மகன் பகல்ல மனுஷனாவும் ராத்திரியில பாம்பாவும் மாறிடுறான். எத்தனையோ பேர் குறைய தீர்த்து வைக்கிற நீங்க தான் எங்க குறையும் தீர்த்து வைக்கணும். நீங்க வையாபுரிப்பட்டி ஜமீன்தார் சொக்கலிங்கத்தோட அவங்க மகன் தான் சாமி. உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு தான் நீங்க இன்னைக்கு பலனை அனுபவிக்கிறீங்க. சாமி, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு சொந்தமான நிலத்துல ஏழை ஜனங்கள் குடியிருந்தாங்க. அது அவருக்கு பிடிக்கல. அவங்களை எப்படியாவது வெளியேற்றணும்னு பல வழிகள்ல முயற்சி செஞ்சாரு. அப்ப ஒரு நாள் என்ன சொல்றாங்க அந்த ஊர்க்கார பசங்க? ஐயா அது வந்துங்க. என்னடா இழுக்கிற? குடியிருக்கிற குடிசையா இருந்தா கூட நாங்க காலி பண்ணிடுவோம். ஆனா கும்பிடுறதுக்கு கோவில் கட்டி வச்சிருக்காங்க. அதுதான் யோசிக்கிறோம். அங்க இருக்கிறது அம்மனோட பாம்பு புத்துங்க. பாயமுடா. டேய், உடனடியா போய் அந்த புத்தை இடிச்சிட்டு வாங்கடா. எவன் அப்பா விட்டு சொத்துல இவனுங்க பாம்பு புத்து வச்சிருக்கானுங்க. ஐயா இது அம்மன் விஷயம். அந்த புத்த போய் ஏன்டா இப்படி தொடரடிங்க சாகுறீங்க? தள்ளுங்கடா. நானே நேர்ல போய் அந்த புத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எல்லாரும் இந்த இடத்தை விட்டு ஓடி போயிருங்க. இப்ப இந்த புத்தை இடிச்சு தரமட்டமாக்க போறேன். யாராவது குறுக்க வந்தீங்க கோலா விடும். ஐயா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது வெறும் புத்து இல்லையா, எங்களெல்லாம் வாழ வைக்கிற அம்மன் குடி இருக்கிற வீடு. எங்க நம்பிக்கையே அதுதாங்க. தயவு செஞ்சு அதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஐயோ பாவம் இறக்கப்பட்டா அம்மனுக்கு கோயில் கட்டுறேன், அப்பனுக்கு கோயில் கட்டுறேன்னு என் சொந்த இடத்தையா பாடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயா, மறுபடியும் சொல்றேன், அதுல இருக்கிற பாவங்கள்லாம் அம்மாவோட குழந்தைங்க. அந்த குடும்பத்துக்கு நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்காதியா. போடி, உன் புத்திமதி கேட்கறேன். இங்க வரல, இந்த புத்தை இடிக்கத்தான் வந்திருக்கேன். அம்மனுக்கு துரோகம் செஞ்சா நம்ம சந்ததியே வழங்காம போயிடியா. ஐயா, தயவு செஞ்சு புத்த இடிச்சிடாதீங்க ஐயா. வேண்டாயா, புத்த இடிச்சிடாதீங்க ஐயா. வேண்டாயா, வேண்டாயா ஐயா. வேண்டாயா, வேண்டாயா ஐயா. நான் சொல்றத கேளுங்கய்யா ஐயா. அப்படி அவர் ஈவிரக்கமில்லாம இடிச்சு தள்ளினது பாம்பு புத்த மட்டுமில்ல, பரம்பரையா அதை கும்பிட்டுட்டு வந்த ஜனங்களோட மனசையும் தான். அந்த ஊர் பெண்கள் வயறெறிஞ்சு உங்க அப்பாவுக்கு கொடுத்த சாபம்தான் உங்க வம்சத்தையே இப்படி பழி வாங்கிட்டு இருக்கு. சாமி, தெரியாம தான் கேட்கிறேன். எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு நான் இல்ல தண்டனை அனுபவிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு என் மகன் தண்டனை அனுபவிக்கிறது எந்த விதத்துல நியாயம் சாமி? விதைச்ச உடனே பலன் கொடுக்கறது இல்ல, வளர்றதுக்காக காத்துட்டு இருக்கணும். இதுல உங்க அப்பா விதைச்சது வென. அது வளர்ந்த போது மரம் தப்பிச்சிடுச்சு, பழம் கெட்டு போயிடுச்சு. அப்ப எங்க பிள்ளைக்கு விமோசனமே கிடையாதா? காயத்தை கீறித்தான் ஆத்தணும், பாவத்தை பட்டுத்தான் தீக்கணும். நம்பிக்கையை கைவிடாம அவளை கும்பிட்டுட்டே இருங்க. அவளே உங்க குறையெல்லாம் தீர்த்து வைப்பா. என்ன டாக்டர் குளிக்கிட்டே இருக்கீங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பாப்பா கர்ப்பமா இருக்கு. அதுக்கு நான் காரணம்ல கைடுங்க சார். பாப்பா சார், நீங்க தான் பெரிய உதவி பண்ணணும். என்ன உதவி? கர்ப்பத்தை கலைச்சிருங்களேன். அந்த பாவத்தை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். ஏன் சார்? இந்த மாதிரி பல நாய்களுக்கு நான் கர்ப்பத்தை கலைச்சதால ஆண்டவன் எனக்கு ஒரு புள்ள குட்டிய கூட கொடுக்கல. இந்த சின்ன உடம்புக்குள்ள இப்படி ஒரு சோகதையா? பாப்பாவை ஜாக்கிரதையா பாத்துங்க, நான் வரேன். டாக்டர், ஐ எம் சோ சாரி. பாப்பா, இதுவரைக்கும் நான் ஊர்ல தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருந்தேன். இப்ப என்ன தலை குனிய வச்சுட்டியம்மா. உன்ன மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தனே, அது கொடுத்த பரிசா இது. நீ எத்தனை குட்டி போடுவியோ அதை நான் என்ன விலைக்கு விற்பனோ? நான் டூப்ளிகேட்டுங்கிறத இதை கண்டுபிடிச்சிச்சா? இதோட வாயை அடைக்கிறேன். மீனாட்சி, என்னங்க? இத பாரு, இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கு, ஆனா இந்த நாய்க்கு தான் என்ன பிடிக்கல. ஐயோ, ஜானி ரொம்ப நல்லவங்க. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ வேணா பாரு,
ஒரு நாளைக்கு நான் பாம்பா இருக்கும்போது இந்த ஜானி என்னை கடிச்சு குதற போகுது. உன் மாங்கல்யத்துக்கே இதனால் ப்ராப்ளம் வரப்போகுது. ஜானி அப்படியெல்லாம் பண்ண மாட்டல்ல? பாத்தியா மீனாட்சி, பேசாம இருக்கேன் பாத்தியா? இத பார், இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நீயே முடிவு பண்ணிக்க. ஜானி, அவரை ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அவன் சத்தியம் பண்ண மாட்டான். அவன் ஒரு வெறியோடத்தான் அலையறான். ஜானி, சத்தியம் பண்ண போறியா இல்லையா? சத்தியம் பண்ண போறியா இல்லையா? இப்போ இனிமே நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்பா, அம்மாடி கொஞ்சம் நில்லுமா. அம்மா, நான் ரொம்ப காலமா இந்த இடத்துல தான் இருக்கேன். தினமும் உன்னை பாக்குறேன். நாள் தவறாம சாமி கும்பிட வர, அம்மனுக்கு முன்னாடி நின்னு கண் கலங்க கும்பிடுற. ஆனா மன வருத்தத்தோடு திரும்பி போற. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதம்மா. உன் குறை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னவோ ஆத்தான்னு நினைச்சுக்கிட்டு தைரியமா சொல்லுமா. அம்மா, நான் விளக்கேத்தி வைக்கிறதுக்கும் விரதம் இருந்து தவிக்கிறதுக்கும் ஒரே காரணம், என் புருஷனுக்கு இருக்கிற குறை நீங்கணுங்கிறதா. அவர் பகல்ல மனுஷனாவும் ராத்திரியில பாம்பாவும் மாறிட்டு இருக்காரு. சாபத்தினால வந்தது வேண்டுதலாலதான் சரியாகும்னு நம்பி தினமும் இங்க வர. உன்னை நினைச்சா பாவமா இருக்கு. இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட விடாம போராடிக்கிட்டு வரையே, அதை நினைக்கும் போது பெருமையாவும் இருக்குமா. அம்மாடி, உன் குறை நீங்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? அது என்ன வழின்னு சொல்லுங்கம்மா. என் உயிரை கொடுத்தாவது அவரை காப்பாத்துற. இங்க இருந்து 10 மைல் தூரத்துல நாகமலைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க நீயும் உன் புருஷனும் பௌர்ணமி அன்னைக்கு போய் தங்கி இருக்கணும். 2 பேரும் தூங்கவே கூடாது. விடியற் காலையில சூரியன் உதிக்கிற நேரத்துல அங்க ஒரு ஒளி வரும். அந்த ஒளியை நோக்கி போனீங்கன்னா நீ கும்பிடுற ஆத்தாவோட கோயில் அங்க இருக்கும். அங்க இருக்கிற அம்மனோட கழுத்துல ஒரு வாடாத வேப்பல மாலை இருக்கும். அந்த வேப்பல மாலையை எடுத்து பாம்பா இருக்கிற உன் புருஷன் கழுத்துல போட்டீன்னா உன் புருஷனுக்கு சுயரூபம் வந்துடும். அம்மா, நிச்சயமா பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோயிலுக்கு என் புருஷனை கூட்டிட்டு போறேன். நீங்க சொன்னபடியே செய்யற. அவசரப்படாத மீனாட்சி. நீ மட்டும் விரதம் இருந்தா போதாது, உன் புருஷனும் விரதம் இருக்கணும். வர பௌர்ணமி வரைக்கும் அவன் யார்கிட்டயும் பேசக்கூடாது, எதையும் எழுதக்கூடாது. அப்படியே எழுதுறதா இருந்தாலும் கருமாரி அம்மன் துணைன்னு மட்டும்தான் எழுதணும். என் மேல நம்பிக்கை வச்சு இதையெல்லாம் செய். நிச்சயமா உன் கஷ்டமெல்லாம் தீரும்மா. அம்மா, நீங்க சொன்னபடி என் புருஷன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன். நீங்க நல்லா இருக்கணும். நான் வரேம்மா. நாகமலைக்கு போகணுமா? ஆமாங்க, அந்த அம்மா சொன்னதை கேட்டதோ எனக்கு புது நம்பிக்கையே வந்துருச்சு. ராஜா, உனக்காக மீனாட்சி எவ்வளவோ கஷ்டப்பட்டு விரதம் இருந்திருக்கா. கடவுளே மனசிறங்கி ஒரு பொம்பளை உருவத்துல வந்து உனக்கு இப்படி ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கான்னு எனக்கு தோணுதுப்பா. அம்மா, நான் மறுபடியும் மனுஷனாவேங்கிற நம்பிக்கையே அத்து போச்சுமா. பாக்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பரிகாரம் சொல்றாங்க, ஆனா பலன் தான் இல்ல. இந்த பிறவி இப்படியே போட்டுமா? நாகமலை எல்லாம் வேண்டாமா? சொல்றத கேளுப்பா. எங்களுக்காக இல்லைனாலும் மீனாட்சிக்காக இதை நீ செஞ்சுதான் ஆகணும். வேண்டாம். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அம்மா, வாடாத மாலை அம்மன் கழுத்துல இருந்து மீனாட்சி எடுக்கிற போது அங்க இருக்கிற பாம்புகளால அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதனாலதான் வேண்டாங்கிறம்மா. உங்களை காப்பாத்த போய் எனக்கு அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அதையும் நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்களை வாழ வச்சே தீருவேன். இந்த விரதத்துக்கு நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். என்னடா அது படா பேஜாரா போச்சு. இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது? யோ யோ, வாயா இங்க. என்ன இதெல்லாம்? சாமியார் ட்ரெஸ், இதுக்குள்ள ஒரு செம்பு இருக்குமே. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் உன் பாப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்தது. பாப்பா காட்டி கொடுத்த கருங்காலியே, உன்னை சும்மா விட மாட்டேன். கச்சி விட்டு கச்சி வர்ற. ஆமா, எதுக்கு சாமியார் வேஷம் போட்டு என்ன இப்படி எல்லாம் வேலை வாங்குன? நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்கணும்னு தான்
பல நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ அன்னைக்கு பூக்கார்த்தி அடி வாங்கி கொடுத்தியே, அதுக்கு பழிக்கு பழி. நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன், அட்வான்ஸ் கொடு, நான் ஊருக்கு போறேன். ஐயோ, எதுக்குங்க அட்வான்ஸ்? நானே உங்களுக்கு அட்வான்ஸ் தானே. என்னவா சொல்ற? ஆமாங்க, என்னைக்கு உங்க வாசல்ல கோலம் போட்டேனோ அன்னைக்கே உங்களை பத்தி என் மனசுல புள்ளி வச்சுட்டேன். வேணி, என்னைக்கு என் கையால பரிமாறினேனோ அப்பவே உங்க மேல பாசத்தை வச்சுட்டேன். வேணி, என்னைக்கு உங்க கால் பிடிச்சேனோ. கிருஷ்ணவேணி, அதுக்கு மேல சொல்லாதம்மா, அதுக்கு மேல சொல்லாத. என் நெஞ்ச தொட்டுட்டம்மா, என் நெஞ்ச தொட்டுட்ட. கிருஷ்ணவேணி, இதோ வந்துட்டேங்க. பாப்பா, அவர் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேற ஊருக்கு போயிடலவா? சீக்கிரம் வா. அம்மனுக்கு சாத்துறதுக்காக பட்டுப்பாவாடை கட்டி இந்த அம்மா கோயில 1000 பேருக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். பட்டுப்பாவாடை சாத்திட்டு உன் கையாலேயே அன்னதானத்தையும் பண்ணிடுமா. மீனாட்சி, நீயும் எவ்வளவோ விரதம் இருக்க, ஆனா அந்த அம்மன் இன்னும் கண்ணு திறக்கலையே. இல்லத்த, நமக்கு கூடிய சீக்கிரம் நல்ல பலன் கிடைக்கும். நான் மனுஷனா மாறிட்டேன், இனி பாம்பா மாற மாட்டேன். என் சாபலாம் நீங்கிருச்சு. அரைச்சா எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸ். அம்மா அம்மா, நான் மனுஷனா மாறிட்டேன். தெரியலையே. அம்மா அம்மா, ராஜா, அப்பா, நான் மனுஷனாயிட்டேன், இனிமே பாம்பா மாற மாட்டேன். மீனாட்சி, என் சாபம் நீங்கிருச்சுமா, என் சாபம் நீங்கிருச்சு. ஐயோ, எனக்கு வார்த்தையே வரலையே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. என் சாபம் நீங்கிருச்சுமா, என் சாபம் நீங்கிருச்சு. ராஜா, நம்பிட்டாங்க. மீனாட்சி, மீனாட்சி, உன் விரதத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. ஆத்தா கண்ணை திறந்துட்டா. அம்மா அப்பா, இனிமே நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க மனசார வேண்டிக்கிட்டதுக்கு மகமாயி மகமாயி நல்ல மகமாயிமா. நான் சொல்லலத்த, நம்பிக்கையோடு கும்பிடுறவங்கள நிச்சயம் அவ கைவிட மாட்டா. அந்த அம்மனுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. வாஸ்தவம். அனுப்புறனே, தட்டை வாங்கிக்கோ, நாம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்து விடுமா. இந்தாங்கம்மா. வா வா ராஜா, பத்திரமா பாத்துக்கோ. சரிப்பா சரிப்பா. ஏடா அந்த மகுடிய தலைவா, மகுடியை காணோம். சொல்லி அடிப்பேன் அடி, அடிச்சேன்னா கண்ணெத்தி. என்னது? எத்தனை ராத்திரி தூக்கம் இல்லாம ஏக்கத்தோட தவிச்சிருப்ப. புருஷனால உனக்கு எந்த சுகமே இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்ப. அதுக்காக இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி ஆக்க போறேன். கொஞ்சம் இருங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறமா குளிச்சுக்கலாம். விடுங்க, ஏன்? அடுப்புல பாலை வச்சுட்டு வந்திருக்கேன், அதையாவது இறக்கி வச்சுட்டு வரேன். இத பாருமா, கொதிக்கிறது பால் மட்டும் இல்ல, உன் புருஷனோட மனசுதான். அதை புரிஞ்சுட்டு சீக்கிரமா திரும்பி வந்துரு. ஜானி, என்ன ஜானி, என்னாச்சு? ஏன் இப்படி குறைக்கிற? ஜானி, என்ன சொல்லு. என்னடா சொல்லு. ஓ, என் புருஷன் மனுஷனான விஷயம் உன்கிட்ட சொல்லலன்னு என் மேல கோவமா? ஜானி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஜானி, நான் ஏமாந்துட்டேன்டா.
உள்ள இருக்கிறது என் புருஷன் நினைச்சு ஏமாந்துட்ட. நல்ல நேரத்துல நீயும் அவரும் வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. மீனாட்சியா, இத பாரு, அவன் என்ன கூப்பிடுறான். இனி இவர் இங்க இருந்தா ஆபத்து. நீ இவரை கூட்டிட்டு நம்ம பழைய வீட்டுக்கு போயிடு. மீனாட்சியா, வந்திருக்கிறவன் மாதிரி நானும் நாடகம் ஆடி அவன் வேஷத்தை கலைக்கிறேன். மீனா வந்துட்டீங்க. ஜானி, நீ போ, சீக்கிரம் புறப்படுங்க, போங்க. டக்குனு ஏமா இவ்வளவு லேட்டு? என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு நாம ஒண்ணு சேர முடியாது. ஏன் நாள் நல்லா இல்லையா? அது இல்லைங்க, ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு. வேண்டுதலா? அப்படின்னா என் புருஷன் மனுஷனா மாறிட்டா 1000 சுமங்கலி பெண்களுக்கு தாலியும் சேலையும் வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் தான் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுவேன்னு வேண்டிக்கிட்டேன். அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. அப்ப நடுவுல ஒண்ணு சான்ஸே கிடையாதா? ம்ஹும். நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன், காரியத்தையே கெடுத்துட்டியே. ஆமாங்க, நான் கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தேன்னா எல்லாமே கெட்டு போயிருக்கும். நல்ல வேளை. சமக்கட்ட நிக்கும் போதே அசத்துறாளே. டேய், பாம்பு தப்பிச்சிச்சுடா. மாட்டினா அவங்கிட்ட. என்னது? அப்புறம் நாங்க தப்பிச்சிருச்சா? என்னடா பண்றீங்க? போய் தடுங்கடா. அவனை உயிரோட விடக்கூடாது. அவன் வந்துட்டானா நமக்கு சொத்து கிடைக்காது. குழி தோண்டி பாய்ச்சிடணும். அத்தை, மாமா. என்னம்மா? நாம மோசம் போயிட்டோம் மாமா. வீட்டுல இருக்கிறது உங்க மகன் ராஜா இல்ல, அவர மாதிரி இருக்கிற இன்னொருத்தர். என்னம்மா சொல்ற? விவரமா சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல மாமா. உங்க மகனை என் வீட்டுல தங்க வச்சிருக்கேன். இப்ப அவரையும் கூட்டிட்டு நான் நாகமலைக்கு போறேன். மீனாட்சி, ராஜா மாதிரி நடிச்சு நம்மளே ஏமாத்திட்டான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஏய், பஜார்ல ஊச்சறால எல்லாரும் கழட்டிடுவானே. ஏய், சிப்பா அப்படி சண்டை. ஏய். குங்குமம் போட்டு போடுறா, போடு. போடுறா, மரியாதையா போடு. அது 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 இந்த ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நாகமலைக்கு அம்மா வந்துடுறான் தெரியாதா? நானே கேட்டுக்கிறேன். இங்கதாங்க இந்த வயசான அம்மாவை பார்த்தேன். நாகமலைக்கு போறதுக்கு முன்னால அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. சாமி, இங்க ஒரு வயசான அம்மா இருந்தாங்களே, அவங்க இங்க? வயசான அம்மாவா? ஆமா. அப்படின்னு இங்க யாரும் இல்லம்மா. பல வருஷமா நான் தான் இங்க இருந்துட்டு இருக்கேன். இல்ல சாமி, நான் போன தடவை வந்தப்போ அவங்கள இங்கதான் பார்த்தேன். இதே இடத்துல பேசுறேன். அவங்க இங்கேயே இருக்கிறவங்கன்னு சொன்னாங்க. இங்கேயே இருக்கிறது அந்த அம்பாள் தாமா. ஒருவேளை அவளைத்தான் பார்த்தே என்னமோ. போல வாங்க. ஜானி, நல்ல நேரத்துக்கு வந்தேன். தேங்க்யூ ஜானி. அன்னபூர்ணி, நாம நாகமலைக்கு போலாம் வா. அப்படி நினைச்ச உடனே அந்த மலைக்கு போயிட முடியாதுங்க. நிறைய விரதம் இருந்தா தான் போக முடியும். மீனாட்சி எப்படி ராஜாவை காப்பாத்திருவா? நாம இங்க இருந்தபடியே அந்த அம்மனை வேண்டிக்குவோம் வாங்க.
ஆத்தா இனிமே என்னால எதுவும் முடியாது. என் புருஷனை மனுஷனாக்கிடு.